சில கமெண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு செக்ஷனுக்கு போயிடலாம். சினிமாலே இப்போ நீங்கள் படங்கள் 5 படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 5 படங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்ததா? இல்லைனா நீங்கள் டைரக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டிங்களா? அப்படி கேட்கும்போது ஆடிஷன் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணாங்களா? இல்லை டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாங்களா? 5 படங்கள்லையுமே தேடி வந்த வாய்ப்பு தான் சார். தேடி வந்த வாய்ப்பு. அவங்க தான் நம்ம நடிப்பை வந்து நிறைய நம்மளாம் நிறைய வீடியோக்கள் போடுறோம் இல்லையா? அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடிஷன் அவங்களுக்கு தேவைப்படலை. அதனால் டக்குன்னு 5வது படமாக அது மற்ற படங்களாவது சின்ன சின்ன ரோல், அதனால் ரொம்ப ஆடிஷன் தேவைப்படாது, கொடுத்தாவே உடனே பண்ணிடுவானுங்க. 5வது படங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோலாக மாறி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்க்குறாங்க, மறுநாள் அப்படியே அள்ளிட்டு போயிட்டாங்க. நம்பிக்கை தான். அண்ட் நீங்கள் மற்ற இன்டர்வியூவில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஆக்டிங் பண்ணிட்டுருக்கீங்கன்ட்டு. ஆனால் இங்கே இப்போது சினிமா சார்ந்து சில ஒரு டீம் ஆட்களுக்கு மட்டும் உங்கள் மேலே பயங்கரமான சில கோவங்கள் இருக்குது. என்னென்னா இந்த தேட்டர் ஆர்டிஸ்ட், இந்த கூத்துப்பட்டில் ஆக்டிங்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி சில ஆக்டர்ஸ்க்கெல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சர் மேலாம் பயங்கரமான கோவம் இருக்குது. என்னென்னா நாங்கள் வந்து உயிரை கொடுத்து கற்றுக்குறோம், 5 வருஷம் 6 வருஷம் நாங்கள் நடிப்பு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் அதுக்காக மெனக்கட்டுறோம், ஃபேமிலிலாம் விட்டு இந்த மாதிரி இருக்கும். இவங்க ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி பண்ண சீனே வந்து ரீக்ரியேட் பண்ணி இது சரியா வந்துட்டாங்க அப்படின்னு. சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் யூடியூபர் கிடையாது, ஓகேங்களா? யூடியூபரே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் என் திறமையை காமிச்சேன், ஓகேங்களா? ஃபாலோவர்ஸும் கம்மி, 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸு, ஓகேங்களா? ஆனால் கோடிக்கணக்கான மக்களுக்கு எனக்கு தெரியுது. என்ன காரணம்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் ரீச் ஆனேன் நடிகர்கள் மாதிரி. இப்போ என் திறமை தான் என்னை படத்துக்கு கொண்டு போச்சு தவிர நான் ஒரு யூடியூபராக போகல, நான் யூடியூபரும் கிடையாது, ஓகேங்களா? நிறைய பேர் இன்ஸ்டாவில் அதே மாதிரி ஃபாலோவர்ஸு நேச்சுரல் ஃபாலோவர்ஸு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபாலோவர்ஸு. நான் என்னோட பாருங்கள், ப்ளூடிக் கூட கிடையாது. ப்ளூடிக்கு இப்போ தான் என் ஐடிக்கு நான் வாங்கியிருக்கேன், புது ஐடிக்கு. என்ன ரீசனாக பழைய ஐடியை செக்யூர் பண்ணாமல் விட்டு ஹேக் ஆயிடுச்சு. அதனால் புது ஐடிக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ளூடிக் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா சேஃப்டிக்கு. மற்றபடி எனக்கு வர்றது எல்லாமே நேச்சுரல்ஸு. மற்றவங்கள மாதிரி மற்ற நிறைய யூடியூபர்ஸ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு, அவங்களுக்குலாம் கிடைக்காத ரீச் மக்கள்கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு. பட வாய்ப்பை விட மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகிருக்கேன். அதுக்கு காரணம் நடிப்பு திறமை. அது கூத்துப்பட்டுற போய் தான் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது உண்மையே கிடையாது சார். ஆனால் கூத்துப்பட்டறை மிஞ்சின நடிகர்கள், இப்போ சிறந்த எடுத்துக்காட்டு சொன்னால் நடிகர் தனிஷன்னா கூத்துப்பட்டறையே போகலை, ஆக்டிங் கிளாஸ் போல், டான்ஸ் கிளாஸ் போல். சார் இயற்கையாகவே பயங்கரமாக நடிக்கிறார் சார். நடிகர் பாண்டியன் சார் எடுத்துக்காங்க, ரேவதி மேடம், மண் வாசனை வந்து 2 பேருக்குமே படம். எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, எனக்கு பெரியவங்க சொன்ன விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளையல் கடை வச்சுருந்தவரை பெரிய நடிகராக வச்சுருந்தார். அவர் வந்து கூத்துப்பட்டறை போயா கற்றுக்கிட்டாரு. ரேவதி மேடம் ஃபஸ்ட்டு படத்துலேயே சூப்பராக நடிச்சிருக்காங்க.